தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இந்த தலைவரே தோற்றுருக்காரு. அப்போ நீங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு குறைந்தது ஒரு 100 நாட்கள் அது மௌனம் காக்க வேண்டும். அதுதாங்க அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியல. இதை சொன்னால் கோவம் வருது. திமுக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நீ சொல்லலான்றாங்க. ஏங்க உண்மைங்க இது. இப்போ உங்கள் நடவடிக்கை என்ன அர்த்தம்? இல்லை, இவங்க எலெக்ஷனுக்கு மேலே நம்ம அடிக்காமல் விட்டுட்டோம், அதனால தான் தோத்துட்டோம். அதனால இப்போ அடிப்பீங்களா? விட்டுட்டோம்னா என்னங்க நீங்கள் இது நினைக்கிறாங்க. ஏங்க என்னங்க பேச்சு? 1 மாதம் விட முடியலங்க. 5 வருஷம் இருக்குது. நீங்கள் அடிக்கலாங்க, நல்லா அடிக்கலாங்க. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஜென்சியை வச்சு கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியுமா? எல்லா மாவட்ட செயலாளரும் குறைஞ்சது 40 வருஷம் 50 வருஷம் பழந்தண்டை கொட்ட போகிறாங்க. சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு கூட்டணிக்கு பெயர் வச்சு அதை கம்யூனிஸ்ட் தேவையில்லாமல் போய் வாங்கி கட்டிக்கிறது தான் மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு இதெல்லாம். பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டு கிடச்சிதா போனியா? பிரவீன் சக்கரவர்த்திலாம் பேசாமல் இருக்குது நல்லது. அவர் ராஜ்யசபாக்குள்ளே போய் பேசணும். தமிழ்நாட்டுக்காக பேசுவேன்னு சொல்லியிருக்காரு சார். பேசுவாராமா? ஆமாம், பேசினா ஒழுங்காக பேசணும், இல்லைன்னா சிக்கல் தான் வரும். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சார், இந்த சூழலில் சமீப நாட்களாக திமுக விஜய் மீது ஒரு ஷார்ப்பான அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் போடுறாங்க, அடிக்கிறாங்க, விஜய் ஆட்சியை கிழிக்கிறாங்க. திமுக இழந்த அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் 3 மாதமாவது அமைதியாக இருங்கன்றோம், கேட்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புதுன்றது அவங்களுக்கு புரியல. அட்டாக்கை அதிகப்படுத்துறது படுத்தாது அவங்க உரிமை, நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. பட் சி யூ மஸ்ட் கிவ் சம் கிரேஸ் டைம். 6 months கூட ஓகே, அதிகம்னா 3 months அது கொடுக்கணும். நீங்கள் இது தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை என்பதை தான் காட்டுகிறது. உங்கள் தலைவரே தோற்றுருக்காரு. அப்போ நீங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு குறைந்தது ஒரு 100 நாட்கள் அது மௌனம் காக்க வேண்டும். மௌனம் ஒரு சிறந்த மொழி. அவங்க இது மூலமாக நெகட்டிவாக நமக்கு போகுதுன்றது அவங்களுக்கு புரியல. திரும்பவும் சொல்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய விவரமறிந்த நண்பர்களுக்கு இது புரியுது. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி கிடையாது மனோஜ். இது சைக்கிளிக்கல் இல்லை. இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஹஸ் ஹேப்பன். நாளைக்கு விஜயே தோற்று போய் இந்த கவர்மெண்ட்டு கவுருதுன்னு வச்சுக்கோங்க. எனி டைம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு கவுரலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டி இல்லைனா சம் அன்ஃபோர்ஸ்டு இன்சிடென்ட்ஸ் மே ஃபோர்ஸ் அந்த சிச்சுவேஷன் மே ஸ்பைரல் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். 6 மாதத்தில் 1 வருஷத்துல கவர்மெண்ட்டு கவுருதுன்னா கூட மறுபடியும் எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக மறுபடியும் வராது. திமுக மறுபடியும் வரதுக்கு ஒரு ஃபுல் 5 years அவங்க எதிர்கட்சியாக உட்காரணும். கூலிங் ஆஃப் பீரியட் அது. ஓகே, அவங்க 2 consecutive terms 71க்கு பிறகு எம்ஜிஆர்ன்ற ஒரு சக்தி தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு 2 consecutive terms வந்ததே இல்லை. 1. 2வது ஒரு ஃபுல் 5 years பவரில் இல்லாமல் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை. திருப்பி போட்டோம் அந்த லாஜிக்கை சொல்லலாம். ஓகே, கூலிங் ஆஃப் பீரியட் வேணும் உங்களுக்கு. இது எதுவுமே புரியாமல் அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஐ திங்க் டிஎம்கேல இருக்கக்கூடிய சிலர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், அவங்க இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அரசியல்லையும் போர்லையும் தனிப்பட்ட பகை எல்லை மீறும் பொழுது நீங்கள் தொடர்ந்து தோல்விகளைத்தான் சந்திப்பீர்கள். போரில் போகிற வீரனுக்கு எதிர்நாட்டு வீரன் மேலேயோ அந்த நாட்டு மேலேயோ எந்த விதமான பர்சனல் அனிமாசிட்டியும் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. பர்சனலாக ஒரு விஷயத்தில் ஒரு கமிட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட சக்திகளை விரயமாக்கிடும். இன்றைக்கி அவங்களோட பிரச்சனையே அதுதான் எனக்கு தோணுது. யூ டேக்கன் இட் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப தோப்பீங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் 1 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே இவ்வளோ டிசிஷன். ஒரு வித்தியாசமான ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. பல தொகுதிகளில் வாக்களித்த மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. கட்சிக்காரனுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியல. எம்எல்ஏ யார், மந்திரி யாருன்னு ஈவன் முதலமைச்சருக்கே தெரியலன்றாங்க. எக்ஸப்ட் மினிஸ்டர்ஸ். எம்எல்ஏஸ் எல்லா எம்எல்ஏஸும் சீஃப் மினிஸ்டருக்கே தெரியாதுன்றாங்க. இட்ஸ் அ வெரி பெக்யூலியர் சிச்சுவேஷன். இன்னைக்கு அதான் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு சார். முதல் அமைச்சரவை. ஆமாம், 25 நாள் பொறுத்து நடக்குது. ஆமாம், எல்லாரையும் பரேட் பண்ண மாதிரி வர. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான ரியாலிட்டின்றேன். ஓகே, இதை நீங்கள் நக்கல் பண்ணி இழிவுபடுத்தி பேசுகிறதால திமுக அடைய போவது என்ன? கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, பூத் ஏஜென்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஜெயிச்சிருக்காங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அவர் பேசும்போது அவருக்கு பின்னால் மகேஷ் நிற்கிறாரு. மகேஷ் பின்னால் டிஆர்பி ராஜா. 2 பேரும் நல்ல உயரம். டிஆர்பி ராஜா 7.5 அடி, அவரோட கம்மி மகேஷோட கம்மி ஸ்டாலின். 3 பேரும் தோற்றுருக்காங்க. எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் ஸ்டாலின், இந்தியாவில் உள்ள மூத்த அரசியல் தலைவர்களில் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர்களில் ஒருவர். ஏன் அவருக்கே இந்த தடுமாற்றம்? உதயநிதிக்கு கோவம் வந்ததுன்னா எனக்கு புரியுது. ஸ்டாலின் இந்த அரசை ஒரு 3 மாதங்களாவது
விமர்சிக்காமல் இருக்கலாம். காமராஜ் சொன்னார்ல, நான் 6 மாதங்களுக்கு விமர்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு 3 months மௌனம் காக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும், தவறு செய்வாங்க. நீங்கள் வந்து ரியல் டைம் லைவ் காமெண்ட்ரி கொடுக்குறீங்க ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில். அது உங்களுக்கு எதிராக திரும்புது. அது திமுகவில் புரியல உங்களுக்கு, பெரும்பாலானவங்களுக்கு புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அணுகுமுறை இப்போயே அட்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும்னு எனக்கு தோணுது. ஆனால் விஜய் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் திமுகவால் நடக்குது, திமுக விட்டுட்டு போனதுனால தான் அது நடக்குது அப்படின்னு கண்டினியூஸாக அட்டாக் பண்ணும் பொழுது அதுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறதும். எங்கே மனோஜ் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணார்? அவர் பதவி ஏற்றது 10ஆம் தேதி. திருச்சி கூட்டம் என்றைக்கு நடந்தது? இப்போ நடந்தது, 22 நாள் பொறுத்து நடந்தது. நடுப்புற அவர் பேசவே இல்லையே, வீடியோ மட்டும் இருக்குது, ஆடியோவே இல்லையே. அவர் பேசுகிறதும் இல்லை, ட்விட்டரும் இல்லை, முதலமைச்சரிடமிருந்து எந்த கருத்துக்களுமே இல்லை. ஒரு வித்தியாசமான முதலமைச்சரை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ற நான் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு சொல்கிறது. புத்தி சொல்கிறதுல என் தகுதியும் கிடையாது, என் வேலையும் கிடையாது. பட் அவங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. தட்டு ஸ்டாலின் மாதிரியான ஒரு அனுபவசாலியான தலைவர், மற்றவங்க பண்ணால் சரி, இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். ஏன் இவ்வளோ அவசரப்படுறாரு அவர்? நீங்கள் விடுங்க, தப்பு செய்ய விடுங்க. இந்த நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரில, இந்த நெப்போலியனோட ஒரு இட்ஸ் பேட் மேனர்ஸ் டு டிஸ்டர்ப் யுவர் எனிமி வென் இஸ் டூயிங் மிஸ்டேக்ஸ். அது வந்து இது கொஞ்சம் அதுதாங்க, அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியல. இதை சொன்னால் கோவம் வருது. திமுகவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நீ சொல்லலான்றாங்க. ஏங்க உண்மைங்க இது. இப்போ உங்கள் நடவடிக்கை என்ன அர்த்தம்? சரி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற நான். இல்லை, இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அடிக்காமல் விட்டுட்டோம், அதனால தான் தோத்துட்டோம், அதனால் இப்போ அடிப்பீங்களா? விட்டுட்டோம்னா என்னங்க நீங்கள் இது நினைக்கிறாங்க. ஏங்க என்னங்க பேச்சு? 1 மாதம் விட முடியலங்க. 5 வருஷம் இருக்குது, நீங்கள் அடிக்கலாங்க, நல்லா அடிக்கலாங்க. 5 வருஷம் இருக்குங்க, ஒரு 6 மாதம் பொறுத்து அடிங்களேன், 4.5 வருஷம் அடிங்க. அதான் அடிக்கிறதுன்னு ஆரம்பித்தா உங்களை மாதிரி யாராலையும் அடிக்க முடியாது. உங்கள்கிட்டயே மீடியா இருக்குது, டிவி இருக்குது, பேப்பர் இருக்குது. அதை விட முக்கியமாக உங்கள்கிட்ட வாடகை வாய்கள் நிறையா இருக்காங்க, அவங்கள விட்டு அடிங்க. இப்போ வாடகை வாய்களை மட்டும் விட்டு அடிங்க, நீங்கள் அடிக்காதீங்க. அதான் பெய்டு மவுத்ஸ் நிறையா இருக்காங்கல்ல உங்கள்கிட்ட, அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்ன்ற போர்வேல எல்லாம் இருக்காங்க, அவங்கள விட்டு அடிங்க. நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்தே ஆகணுங்க. அதுவும் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பொலிட்டிக்கல் பார்ட்டி. யூ ஆர் டீலிங் வித் அ வெரி பெக்யூலியர் சுச்சுவேஷன். தான் துறை எதுன்னு ஒரு மந்திரிக்கு தெரியலங்க, சுற்றுலாத்துறையா சுற்றுப்புறல் துறையான்னு தெரியல அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கூடுதல் கவனம் தேவை. இன்னொன்று அவங்களுக்கு புரியலங்க, அது யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம வேலை கிடையாது சத்தியமாக. அது அண்ணாமலையோட வருகை வந்து உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச். இந்த அரசுக்கு எதிரான விமர்சனங்களை ஒரு புது பிளேயர் சொன்னால் மக்கள் கேட்பாங்க. பழந்தின்னு கொட்டை போட்டு ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து குடும்ப அரசியலை, வாரிசு அரசியலை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, வைத்தறிச்சலில் சொல்கிறாங்க தான் கேட்பாங்க. அதான் உண்மை. நீங்கள் உடனே ஜென்சின்னு ஒன்று நடத்துறீங்க. ஏன் என்னங்க இது? அவங்க நடத்துகிறான்னு நீங்கள் நடத்துவீங்களா? அங்கே வந்து அவன் என்ன பேசுகிறான்? ப்ரௌடு குத்துசுன்றான். இது உங்களை நீங்களே மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக்கிறீங்களா? யூ ஆர் பிரிங்கிங் மோர் அண்ட் மோர் ட்ரபிள்ஸ். மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், களம் மாறி இருக்கு மனோஜ். நீங்கள் வந்து இதில் எல்லாமே இதில் தான் நடக்குது, இதில் தான் எல்லாம் நடக்குது, நாங்கள் மொத்தமாக அதுக்கு போயிடுவோன்னா இல்லை, நீங்கள் அப்படி போக முடியாது. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ஜென்சியை வச்சு கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியுமா? எல்லா மாவட்ட செயலாளர் 66 மாவட்டமாக என்னமோ இருக்குது அவங்களுக்கு, 64 மாவட்டம் நினைக்கிறேன். எல்லா மாவட்ட செயலாளரும் குறைஞ்சது 40 வருஷம் 50 வருஷம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க. அவங்க அத்தனை பேரையும் அட் ஒன் கோ நீங்கள் மாற்ற முடியுமா? இல்லை, பிரேக் டவுன் பண்ணால் அது உண்மையும் இல்லை. எப்படி நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இயல்பாக பார்த்தோம்னா ஜென்சியாலாம் அது மாறிச்சுன்றது உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன். இது ஓவராலாக பெண்களுடைய ஓட்டு, எல்லாரும் ஓட்டு தான் போயிருக்கு, வெறும் ஜென்சி மட்டும் இல்லை. ஏங்க இந்த மொபைல் இல்லாதவங்க, நான் சொல்கிறேங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் மனோஜ் அது இல்லாத பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற, பட்டன் ஃபோன் நம்பர் தெரியாமல் அதை சுருக்கு பையில் நம்பரை எழுதி வச்சுருக்கிற, அதை ஃபோன் ஓப்பன் பண்ணுற நம்பரை எழுதி வச்சுருக்கிற பெண்கள், ஆண்கள், அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ வெறும் ஜென்சின்னு மட்டும் இதை நீ கொண்டு போகிறதுன்றது வந்து அந்த கரெக்டாக சொன்னீங்க, அந்த பார்வையுமே தவறு. இன்னொன்று, நீங்கள் வந்து அதான் பெரிய பிரச்சனை. யூ ஆர் ஃபைட்டிங் த சிம்டம்ஸ், நாட் த டிசீஸ். நோய் அறிகுறிகளை நீங்கள் போராடுறீங்க, எதிர்த்து போராடுறீங்க. நோயை எதிர்த்து நீங்கள் போராடல. புறையோடி போயிருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்றைக்கி மாற்ற வேண்டியிருக்குது. தொழில்நுட்பன்றது ஒரு வசதி தாங்க, ஒரு ஆஸ்பெக்ட் தான். சொன்ன மாதிரி வந்து ஜென்சி மட்டும் ஓட்டு போடல, 80 வயது மூதாட்டிகள் போட்டிருக்காங்களே, அவங்க ஏன் போட்டாங்க? படத்தையே பார்க்காத சினிமாக்கா வச்சுடுறாங்க, ஒரு படத்தை கூட பார்க்காதவன் போட்டிருக்கானே, ஏன் போட்டிருக்காங்க? இப்போ நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அது ஏன்னு யோசிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு ஃபுல் 5 years கூலிங் ஆஃப் பீரியடுன்னு வாங்கல்ல,
அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் முழு அளவில் 5 ஆண்டுகள் இருந்தால்தான் அடுத்த முறை அவர்களுக்கான வாய்ப்பு. நடுப்புற இவங்களே எதனா தில்லாலங்கடி வேலை பண்ணி விஷமம் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை கவுத்தாங்கனாலோ அல்லது விஜய் செய்கிற தவறுகளால் இந்த அரசு தானே கவிழ்ந்ததுனாலோ திரும்ப திமுக வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது இதை விட மோசமான, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத மறுபடியும் ஒரு ஹங் அசம்பிளியில் போய் முடியும். ஓகே. ஸோ இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அலோவ் இம் டு ரூல், அவளை அலோவ் பண்ணுங்கள் ஆட்சி செய்ய ஒரு 5 ஆண்டுகள். ஏன்னா உங்கள் நல்லதுக்கு, நீங்கள் உங்கள் ஜாதகம் 75 ஆண்டு காலம் உங்கள் ஜாதகம் ஒரு முழு அளவில் 5 ஆண்டுகள் நீங்கள் அதிகாரம் இல்லாமல் கூலிங் ஆஃப் பீரியடில் இருந்தீங்கன்னா தான் அடுத்த முறை மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. இது எதுவுமே சொன்னால் அவங்க காதில் இன்றைக்கி ஏறாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்த பதவி சுகம் அப்படி. ஏன்னா இந்த 25 நாட்கள் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க? வெரி சேட். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் தான் வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப அடிப்படையானது. பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் வந்து மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அரசியலில். ஏன்னா அவருக்கு எதிரிகளே கிடையாது. விஜய் வந்து மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவருக்கு திருமண பக்கம்லாம் எதிரிகள் இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பவர்ஃபுல் எனிமி இருக்குது, டிஎம்கேன்ற எனிமி. ஆனால் அந்த பவர்ஃபுல் எனிமி கடந்த காலங்களை மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்கன்னா தான், இல்லைன்னா வந்து டிஸ்ரப்டராக அவங்க திமுக மாறுறாங்கன்னு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அவங்க ஆளை விட மாட்டேன்றாங்க, இப்போ தானே புதுசாக வந்தாங்க, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ இம்சை கொடுக்குறாங்க, இவர் மட்டும் என்ன வந்து 27 மாதம் பொறுத்தானே 1000 ரூபாய் கொடுத்தாரு, முதலேவா கொடுத்தாரு, இப்படியெல்லாம் இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க. இல்லை திமுக செய்யறனா கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பெர்செப்ஷனை ஜெயிக்கணும். நீங்கள் உங்களுடைய அந்த எதிர்ப்பு அரசியலுக்கு வந்து எப்போ வலு கூடுன்னா, நீங்கள் ஆளும் கட்சியை ஒரு 6 மாதங்களாவது வந்து ஆளை அனுமதிக்கணும். மினிட் பை மினிட் காமெண்ட்ரிலாம் எதிராக தான் போய் முடியும். இதுக்கெல்லாம் விஜய் தோழி நண்பர் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு கூட்டணிக்கு பெயர் வச்சு அதை கம்யூனிஸ்டுகள் தேவையில்லாமல் போய் வாங்கி கட்டிக்கிறது தான் மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு இதெல்லாம். பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டு கிடச்சிதா போனியா, இப்போது எம்எல்ஏ எம்பி ஆனீங்களா, அதோட போய் நிற்கணும். அதுக்கு ஒரு பேரை கொடுக்கறதும் அது வந்து வாங்கி கட்டிக்கிறதும் தேவையில்லாதது. இதெல்லாம் இல்லாத ஒன்று எதுக்கு அவர் பேசுகிறாரு அவர்? அதான் அது வந்து ஓவர் த பீரியட் கற்றுப்பாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். கொலிஷன் கவர்மெண்ட்டில் வர கோளாறுகள் இது எல்லாமே. எல்லா கொலிஷன் கவர்மெண்ட்லையும் இது இந்த கோளாறு வந்தே தான் தெரியும். தமிழ்நாட்டில் இது முதன்முறைன்றதுனால நம்ம இதை அனுபவிக்கிறோம். அதை தவிர்த்திருக்கலாம் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி. 2 லெஃப்ட்டும் அதை ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அதிக பிரசங்கித்தனம்னு அவ்வளோதான். அது இல்லாமல் காங்கிரஸுக்கு 2 எம்பி சீட்டு கொடுத்ததும் ஸ்டொமக் பானிங் இருக்குது சில தரப்புகள். இந்த பக்கம் வந்து ஒரு எம்பி சீட்டு, இந்த பக்கம் ஒரு எம்பி சீட்டு வாங்கியாச்சு. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் தானே, உங்கள் குருநாதர் விபி சிங் சொன்ன மாதிரி. ஆனால் அதில் என்ன தப்பு? முடிஞ்சதை சாதிச்சுக்கோ. நீ பிரவீன் சக்கரவர்த்திலாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. அவர் ராஜ்யசபாக்குள்ளே போய் பேசணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பேசினாருன்னா சிக்கல் தான் வரும். தமிழ்நாட்டுக்காக பேசுவேன்னு சொல்லியிருக்காரு சார். பேசுவாராம்மா? ஆமாம், பேசினா ஒழுங்காக பேசணும், இல்லைன்னா சிக்கல் தான் வரும். சமூக நீதி கூட்டணின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது ஒத்துக்க மாட்டேறாங்க. நாங்கள் இல்லை அப்படி ஒன்று கூட அப்படி ஒரு பேர் யாரும் ஒரு பேர் திடீர்னு ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கு பேரே இல்லையே, இல்லையா? ஆமாம். இல்லை அது முதல்ல ஒரு முழுமையான கூட்டணியாகவே இல்லையா? முழுமையான கூட்டணியாகவே அது இல்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலே உங்களுக்கு வந்து. ஸோ தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. சூப்பர் சார். என்ன நடக்குது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி மனோஜ்.